அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ரூமை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். குழந்தைங்க ரூமை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கிராண்ட் சில்ட்ரன் ரூமை, அதாவது என் பொண்ணு ரூமு தான் அது. அதை இப்போ நாங்கள் கிராண்ட் சில்ட்ரன் ரூமாக மாற்றிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த காட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பெட்டில் கீழே தான் போட்டு வச்சேன். இப்போல்லாம் நல்லா நடந்து ஓடுறாரு அவர், எழுந்துட்டா தூங்கி எழுந்துட்டா. அதனால சரின்னு இந்த காட்டு நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது பேபி ஹக், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் க்ரை எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடது தான் இது. ஸோ அதோட இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களை அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே காட்டிகிட்டு இருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய ஜாமெல்லாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களாம் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஹரிபரியாக ஆமாம் போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். நமக்கே டயர்டாக இருந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்குள்ளே அதுக்குள்ளே என்னோட பெரிய பேத்தி வந்தாச்சு. அவங்க அங்கே உள்ளார வரணுமா, அவங்க அம்மா அழைச்சிட்டு காட்டுறாங்க. அவங்க மாமா பிஸியாக செட் பண்ணுறாங்க. அவங்க தாத்தாவும் வந்தாச்சு. அப்பாவும் பையனும் கேட்டு கேட்டு அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குழந்தைங்க தூங்கிக்கலாம். இவங்க தான் அவங்க குட்டி பேத்தி. பே விண்டோவும் அங்கே அமைச்சிருக்கேன். சரி ஒரு ஒன்றா செட் பண்ணி அப்படியே அமைக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டாங்க. குவார்ட்டர்லி, ஆப்பிளி, ஆனுவல் லீவ் அதை மாதிரி நான் எப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம், இப்போ இவங்கெல்லாம் அந்த மாதிரி லீவில் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு வராங்க. இவங்க ரூமெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டெல்லாம் அப்படியே செட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எப்பயும் அந்தமாரி கிராடல் மில்க் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பிள்ளைங்க பெருசானா கூட அழகாக நார்மலாக பெட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி சேர்த்து பார்த்து என் பொண்ணு சொல்லி அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இடிச்சுக்காத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தாத்தாக்கு அவங்க பேத்திங்கன்னா ரொம்ப இஷ்டம் அது. என் பொண்ணு இதை பெட்டும் ஆர்டர் போட்டிருந்தாவ. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று ஆயிடுச்சு. என்ன அப்படிங்கிறத காட்டுற பாருங்க. இந்த பெட்டோட அளவு சின்னதாக போயிட்டு, சரி இப்போ இருக்கிறத வச்சு இப்படி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் ஃப்யூச்சரில் வேறு மாற்றிக்கலாமா, இப்போ இப்படியே இருக்கட்டும், இடிச்சுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்தமாரி பேபி காட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அளவெல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பாருங்கள் தரல கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. தூக்கணுமா அவங்கள, நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் தூக்கிட்டா எப்படி பார்க்கறது? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொம்மையெல்லாம். அதனால எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு, தனியாக வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பேங்குள்ள அப்பயே வாங்கி வச்சுட்டேன். அவள் தூங்கி எழுந்துட்டு அங்கேருந்து கிச்சனுக்கு ஓடி வர வேண்டாம்னு சொல்லிட்டு அதுலேயே விளாண்டுட்டு இருப்பா, டிவி பார்த்துட்டு இருப்பா. அவங்க அக்கா வெளில இருக்காப்லையாம், அவங்களும் வெளியில் வரணும்னு பாருங்க என்ன வேலையெல்லாம் காட்டுறாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்காக இன்னும் சில ஜாமான்லாம் வாங்கி ஏற்கனவே நான் வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்க நடந்து கிடுகிடுன்னு ஓடுறதுனால வாக்கர்லாம் கொண்டு போய் கொஞ்சம் ஹோமில் கொடுத்துட்டு வந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலை, டைம் ஆயிடுச்சு, அது கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் அந்த பொம்மையெல்லாம் அவங்க விளையாட்டு ஜாமான்லாம் தூக்கி அவங்க பேபிக்கு கொடுக்குறாங்களாம், குட்டி பொண்ணுக்கு கொடுக்குறாங்களாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது. இந்த வீடியோவில் சமையலாம் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.